ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஜினியர் அபினியா ஹவுஸ்வெல் ட்ரீம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீட்டோட பிளான் பார்த்திங்கன்னா 20க்கு 25. ஸோ டோட்டல் பார்த்திங்கன்னா ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டில் உள்ள வீட்டோட பிளான் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடை சுற்றி கொஞ்சம் செட்பேக் ஏரியா இருக்குது. இது வந்து வீட்டோட சைஸ் வந்து இந்த அளவுக்கு 20க்கு 25 சைஸோடு இருக்குங்க. ஸோ வீட்டோட மெயின் என்ட்ரன்ஸ் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. ஸோ இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ். ஸோ ஆகணுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அழகான ஒரு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேர்கேஸ்க்கான ஆப்ஷன் இருக்குது. நல்லாவே கன்வீனியண்ட்டான ஒரு ஸ்டேர்கேஸ் ஆப்ஷன். இப்போ பார்த்திங்கன்னா இது 3 அடி அகலத்தோட ஸ்பேஸோடு இருக்குது. ஸோ இது வந்து ஸ்டேர்கேஸோட அகலம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது 3-4 ஸ்டெப்பு கிளைம் பண்ணி இது ஃபுல்லாகவே வந்து நம்ம ஸ்டெப்ஸ் மாதிரி கிளைம் பண்ணி இங்கே யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரியான ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து டிவி கேபினெட்டுக்கான ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த சைடு தான் டிவி கேபினெட்டுக்கான ஆப்ஷன் வந்து பிளான் பண்ணியிருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து டிவி கொடுத்துட்டோம்னா இங்கே வந்து சோஃபாக்கான ஆப்ஷன் வந்து கன்வீனியண்ட்டாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கூட ஒரு பெட்டரான வியூவாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸாக வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஒரு கபோர்டு ஒர்க் மாதிரி கொடுத்துட்டு இந்த அளவுக்கு ஒரு கபோர்டு ஒர்க் மாதிரி கொடுத்து கூட கவர் பண்ணிட்டோம்னா உள்ளே வந்து கவர் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு அழகான ஸ்டோரேஜ் ஸ்பேஸாக கூட நல்லா கன்வீனியண்ட்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். லிவிங் ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா 15 ஃபீட் 6 இன்ச்சுக்கு வந்து 13.5 சைஸில் நல்லாவே ஒரு கிளியர் ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ஸ்டெப்புக்கு கீழே வந்து நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாகவே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு அட்டாச் பண்ணியிருக்கிற மாதிரியான விவோ இல்லை நம்மளுக்கு தலை டச் ஆகுறது அந்த மாதிரிலாம் இருக்காது. ஏன்னா ஆல்மோஸ்ட் எல்லா படிக்கட்டும் இங்கே போயிடும். ஒரு 3-4 ஸ்டெப்பு தான் இங்கே வரும். ஸோ அது வந்து நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணாத ஒரு டிஸ்டன்ஸில் தான் ஹைட்டில் தான் இருக்கும். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து நான் கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து அழகாக ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. 500 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து ஒரு டியூப்ளெக்ஸ் வீட்டோட பிளான் தான் இது. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து நான் ரஃபாக இதுலேயே உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துட்றேன் எப்படி வரும்ன்ற ஒரு ஆப்ஷனு. ஏன்னா நான் ஃபஸ்ட் ஃப்ளோர் பிளான் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கல. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் தான் எடுத்திருந்தேன். ஸோ அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லிவிங் ஹாலில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே சோஃபாக்கான ஆப்ஷன் அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டிவிக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஃபிஷ் டேங்க் ஏதாச்சும் தேவைப்பட்டால் இந்த இடத்துல வந்து நீங்கள் பர்டிகுலராக ஃபிஷ் டேங்க்குக்கான ஆப்ஷனை வந்து பிளான் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபிஷ் டேங்க்குக்கான ஆப்ஷன்ஸ்லாம் இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இல்லைனா வந்து இந்த போர்ஷன் ஃபுல்லாகவே வந்து என்ன பண்ணலான்னா ஒரு புத்தர் சிலை இல்லைனா வந்து ஃபவுண்டெயின் டைப் மாதிரியான டிசைன் அந்த மாதிரியான டிசைன் ஃபார்மேட்லாம் கொடுத்து இந்த இடத்த வந்து நீங்கள் கவர் அப் பண்ணிக்கலாம். ஸோ லிவிங் ஹால்ன்ற சைஸ் வந்து இந்த அளவுக்கு இருந்தாலுமே இதுலேயுமே நம்ம நிறைய வேரியேஷன்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த இடத்துக்கு இந்த அளவுக்கு வந்து கவர் அப் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் ஒரு ஓப்பன் ரூஃபாக கூட பிளான் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் ரூஃப் மாதிரி கொடுத்துட்டு கூட இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதான கார்டன் மாதிரி கொடுத்துட்டு ஒரு நேச்சரான ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரியான ட்ரீ டிசைன்ஸ்லாம் கொடுத்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாகவே பர்கோலா மாதிரியான காம்பினேஷன் கொடுத்துட்டு அதுக்கு மேலே கிளாஸ் மாதிரி கவர் அப் பண்ணிட்டிங்கன்னா அந்த வெளிச்சம் பட்டு இந்த இடத்துல வந்து நல்லாவே ஒரு செடியெல்லாம் வந்து வளர்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த மாதிரியான டைப்பும் கொடுக்கலாம். இல்லை எதுவுமே தேவையில்லை அப்படின்னா க்ளோஸ் மாதிரி பண்ணிவிட்டு வெறும் ஜஸ்ட் ஓப்பன் ரூஃப் மாதிரியான டிசைன் கொடுத்துட்டிங்கன்னா ஓப்பன் ரூஃப்னால் என்னென்னா இந்த இடத்துல ஹை சீலிங் வாலுங்க 10 அடி இல்லாமல் 20 அடி அந்த மாதிரி கொடுக்கறது. அப்போ நீங்கள் இங்கே சோஃபா மாத்திரம் லே பண்ணிவிட்டு மேலே உள்ள ஃப்ளோர்லேருந்து எட்டி பார்த்தாவே நம்மளுக்கு இந்த சோஃபாவோட வியூ வந்து தெரியும். இந்த மாதிரி சின்னதான யூனிக்கான டிசைன்ஸை வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஒரே மாதிரியான ஃபார்மேட்டில் லிவிங் ஹால் இல்லாமல் இந்த மாதிரி டிசைன்ஸை வந்து நம்ம போடுற காம்பினேஷன்ஸில் தான் அந்த டிசைனோட அவுட்புட் வந்து லுக் வைஸில் பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். வெறும் சிம்பிளான டிசைன்ஸ் கொடுக்கறதுக்கும் அந்த நார்மலான இருக்கிற டிசைன்ஸ்லேயே வந்து இன்னும் என்னென்ன சேஞ்சஸ் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆல்ட்ரேஷன் டிசைன்ஸாக வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளைண்ட்டுக்கு வந்து நான் கொடுத்த சஜஷன் அதுதான். 2 ஆப்ஷனுக்கான வியூவுமே வந்து கொடுத்துருந்தேன். அவங்களுக்கு வந்து இது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து 3D வியூவும் பண்ணியிருந்தோம். ஸோ 3D வியூ பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு ஐடியாஸ்க்காக நம்ம எல்லாத்தையுமே டீட்டெயிலாக வந்து அவங்களுக்கு கொடுப்போம். ஸோ அதில் வந்து கிளைண்ட் கேட்டிருந்தனால அவங்களுக்கு 2 ஆப்ஷனுக்கு தனியாகவே பே பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு எப்படியெல்லாம் ஹால் கொடுக்க முடியுமோ அதெல்லாம் எனக்கு டிசைன் சொல்லுங்கள் மேடம், நான் அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கிறேன்னு. ஏன்னா நம்மளுக்கு நம்ம பார்க்குற எல்லா வீடியோஸ்லேயும் இருக்கிற டிசைனை வந்து நம்மளுக்கு கொண்டு வர முடியாது. நம்மளுக்கு இந்த சைஸுக்கு எந்த டிசைன் கொடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நான் கொடுக்குறேன்னா அது வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இந்த லிவிங் ஹாலுக்கு பண்ணாது. இதுவே இங்கே 10 அடியோ இல்லை 12 அடி தான் இந்த கிளியர் ஸ்பேஸ் இருக்குது, இல்லைனா ஒரு 8 அடி தான் இருக்குன்னா ரொம்பவே சின்ன ஸ்பேஸாக ஆகிடும். ஸோ அதில் வந்து நான் இந்த மாதிரிலாம் கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஹாலுக்கு என்ட்ரு ஆகும்போது ஒரு கன்ஜஸ்டட் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அது ஒரு செப்பரேட்டான ஒரு ஸ்பேஸாக இருக்கணும். இல்லைனா இந்த இடத்த வந்து ஒரு டைனிங் ஸ்பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். டைனிங்கோட டேபிள் இருக்கு இல்லையா, ஸோ அதை ப்ளேஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்.
பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட சேனலில் நிறைய வீட்டோட சைஸஸ் போடுறோம். ஸோ ஜஸ்ட் வீட்டோட பிளான் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணாமல் அந்த வீட்டில் என்னென்ன டிசைன்ஸ்லாம் நீங்கள் ஃபார்மேட் பண்ணலாம், என்னென்ன மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலான்ற ஒரு ஐடியாவும் வந்து கிளியராக உங்களுக்கு நம்ம டீட்டெயிலாக கொடுத்துருக்கோம். ஸோ நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் லைக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்குமே இன்னும் கூட மோட்டிவேஷனலாக இருக்கும், பூஸ்டப்பாக இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம செய்கிறது வேலைக்கு வந்து ஒரு லைக் வரும்போது இன்னும் கூட ஹாப்பியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விண்டோக்கான ஆப்ஷன் இந்த பக்கம் கொடுத்துருக்கேன், இந்த பக்கமும் விண்டோக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஏன்னா இங்கே டிவி நம்ம பிளான் பண்ணிடுறோம். ஒரு பூஜா ஷெல்ஃப் மாதிரி பிளான் பண்ணுறதா இருந்தால் இந்த கார்னரில் கூட அழகாக நம்ம பிளான் பண்ணிக்கலாம், எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. மெயினாக பார்த்தீங்கன்னா டிவி கேபினெட்டும் பூஜா ஷெல்ஃபும் ஒரே லைனில் கொடுத்துட்டிங்கன்னா அது ஒரு சைடாக ஆகிடும். ஸோ இதுவுமே நம்ம வுட் ஒர்க் ஆகிடும், இதுலேயுமே நம்ம வுட் ஒர்க் ஆகிடும். லுக்லையும் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஒரு அலைன் லுக்காக தெரியும். ஸோ இந்த வீட்டை பொறுத்த அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஸ்கொயர் டைப் மாதிரியான ஒரு காம்போவில் இருக்கிறதுனால இந்த இடத்த வந்து கம்ப்ளீட்டாக இந்த மாதிரியான கவரேஜ் ஸ்பேஸுக்கு யூஸ் பண்ணோம்னா பார்க்க ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அடுத்ததாக லிவிங் ஹால்லேருந்து கிச்சன் பார்த்திங்கன்னா இங்கே தான் 8 அடி 3 இன்ச்சுக்கு 5 அடி 3 இன்ச்சு கொஞ்சம் சின்ன கிச்சனாக இருந்தால் போதும், எங்களுக்கு ஹாலோட ஸ்பேஸ் தான் பெருசாக வேணும் அப்படின்னு கிளைண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரே மாதிரியான டிசைனில் இருக்காது. சில பேர் வந்து இவங்கெல்லாம் வந்து கிச்சனில் வந்து அந்த அளவுக்கு யூசேஜ் எல்லாம் அந்த அளவுக்கு பண்ணுறதில்ல, ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கணும்னு நினைக்கல. ஏன்னா அந்த மேடம் வந்து ஆக்சுவலாக ஒர்க்கிங் உமன் கிடையாது, ஹவுஸ் ஒய்ஃப் கிடையாது, வெளில தான் ஒர்க்கிங் உமனாக இருக்காங்க இல்லையா? ஸோ வேலைக்கு போயிட்டு வரனால ஜஸ்ட் ரொம்ப நேரம் கிச்சனில் அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா கிளைண்ட்டுக்கு எப்படி ரிக்குவயர்மெண்ட் இருக்கோ அந்த மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணணும். நம்ம வந்து பெரிய கிச்சன் தான் கொடுக்கணுன்ற மாதிரி பிளானிங் கொடுக்கக்கூடாது. அவங்களோட ரிக்குவயர்மெண்ட் ஹால் நல்லா பெருசாக வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு ஹாலில் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அடுத்தது கிச்சன் இந்த சைஸ் ஓகேவான்னு கேட்டிருந்தேன். இந்த சைஸ் வந்து அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நம்மளுக்கு லென்த் வைஸ் பார்த்திங்கன்னா 8 ஃபீட் இருக்குது. ஸோ அது அந்தளவுக்கு சின்னதான கிச்சனும் கிடையாது. ஸோ இந்த அளவுக்கான ஸ்பேஸ் போதும்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, நிறைய குக்கிங்க்கான ஒர்க் அவங்களுக்கு இருக்காது. அதனால் இந்த ஸ்பேஸ் வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த வீட்டில் வாழ போகிறவங்க அவங்க தான். ஸோ அவங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கணும். அண்ட் மெயினாக கேட்டாங்க, இன்னொன்று விஷயம் என்ன கேட்டாங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் ஒன்று தேவைப்படும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஏன்னா ஏஜ் பர்சன் இருக்காங்க, அவங்க மதர் வந்து ஸ்டே பண்ணுறதுக்காக. ஸோ வந்து கிளைண்ட்டோட மதர் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கான ஒரு ஸ்பேஸாக கீழே வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக ஒரு கீழே மதருக்கான ஒரு பெட்ரூம் ஸ்பேஸ் வித் அட்டாச் டாய்லெட்கான ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து பெட்ரூமோட டோர். ஸோ இந்த ஸ்டேர்கேஸ் வந்து இங்கே டிஸ்டர்ப் ஆகாது, ஏன்னா இப்படி கிளைம் பண்ணி மேலே தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நல்லாவே ஒரு கன்வீனியண்ட்டான ஒரு பெட்ரூம் சைஸ் 9.5க்கு 9 ஃபீட் 3 இன்ச்சுன்ற சைஸில் வந்து பெட்ரூம்க்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ பெட்டை வந்து அழகாக இந்த மாதிரி பிளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வார்ட்ரோப் வந்து இந்த பக்கம் இப்படி வந்து கன்வீனியண்ட்டாக கொடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து நான் 3D டிசைன்ஸ்லாம் அவங்களுக்கு ஒரு ஐடியா கிளாரிட்டி கொடுத்துட்டேன். ஸோ கிளைண்ட்டுக்கு வந்து ரொம்பவே ஹாப்பி, அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இந்த பிளான். அவங்க வந்து எப்படி இந்த இடத்துல ஸ்பேஸில் பெட்ரூமோட இந்த கிச்சன் வந்து கரெக்டாக ஆல்ட்ரு ஆகிடுமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து காமன் டாய்லெட் இல்லாமல் அட்டாச் டாய்லெட்டுக்கான ஆப்ஷனும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் நான் கிச்சன் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி அந்த டாய்லெட்டுக்கான ஆப்ஷனை வந்து பெருசாக பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் போர்ஷன் மாதிரி கொடுத்துக்கலாம். ட்ரெஸ்ஸிங், வாஷ் பேசன் அண்ட் ஒரு மிரர் இல்லைனா அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்தோம்னா நல்லாவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். பாக்கி இருக்கிற ஸ்பேஸ் வந்து அவங்க டாய்லெட்டுக்கான ஆப்ஷனாக வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கன்வீனியண்ட்டாக கொடுத்துருக்கேன். ஸோ இதுதாங்க வீட்டோட ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் பிளான். இதே மாதிரி உங்கள் வீட்டுக்கும் பிளான் டிசைன் எலிவேஷன்லாம் தேவைப்பட்டால் நீங்கள் மேலே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரியான வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அண்ட் முக்கியமாக மறந்துட்டேன், 500 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து எவ்வளோ வந்து ஸ்கொயர் ஃபீட் ரேட் எவ்வளோ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு 10 lakhs தேவைப்படும். கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும்னா 10 lakhs தேவைப்படும். சப்போஸ் ஃபஸ்ட் ஃப்ளோரில் நீங்கள் ஒரு பாதி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 15 lakhs அந்த மாதிரி தேவைப்படும். வித் இன்டீரியர்ஸ்லாம் ஒரு சிம்பிளான இன்டீரியர்ஸ் டிசைனோட நான் சொல்கிறேன். சுத்தமாக வந்து இன்டீரியர்ஸே இல்லாமல் இல்லை. இதில் வந்து இன்டீரியர்ஸோடு சேர்த்து நீங்கள் 15 lakhsல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வந்து ப்ராப்பரான ஒரு பில்டர்ஸ்கிட்ட கொடுத்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இல்லைனா லேபர் கான்ட்ராக்டர்கிட்ட கொடுத்து கூட நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். பட் ஆனால் சின்ன ஒரு 1 lakh 2 lakh குறையிறதுக்கு கூட நம்மளோட எஃபெக்ட் ஆஸ் எ ஓனராக உங்களோட எஃபெக்ட் வந்து தேவைப்படும். அண்ட் இன்னொரு விஷயம், ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை கூட நான் வந்து உங்களுக்கு ஒரு சின்னதான கிளான்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, எப்படி வரும் அப்படின்றது. ஸோ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி தாங்க. ஸோ இந்த அளவுக்கு தான். ஸோ இது பெட்ரூம் அண்ட் இந்த இடத்துல வந்து டாய்லெட்கான ஆப்ஷன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ஒரு பிளான். ஸோ இந்த இடத்துல வந்து டாய்லெட்கான ஆப்ஷன், இது ஃபுல்லாகவே வந்து பெட்ரூம். அவ்வளோதான். இங்கே வரைக்கும் வந்து நம்மளுக்கு ஸ்டேர் கேஸ் வந்து இந்த அளவுக்கு மட்டும்தான் கவர் ஆகுது. மீதி வந்து ஃபுல்லாகவே வந்து டெரஸ்க்கான ஆப்ஷன். இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரோட ஒரு வியூ. ஸோ ஓகேங்க, நன்றி, வணக்கம்.